வசனத்துக்கு நல்ல வசனம் பேசுற சபைகள்ல கூட்டம் இருக்காது. சத்தியம் பேசுற ஊழியக்காரங்க கூட என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சத்தியத்தை விட்டு போனவங்களா இருக்காங்க. அந்த சபைக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர் 10 பேர் 20 பேர் 30 பேர் தான் இருப்பாங்க. சத்தியம் பேசுற ஊழியக்காரங்க கூட டென்ஷன் ஆகி சத்தியத்தை விட்டா. ஏன்னா இந்த சீன் காட்டுறவன், படம் காட்டுறவன், ஆடுறவன், ஓடுறவன், குதிக்கிறவன், விசில் அடிக்கிறவன், புகை போடுறவன், அவனுக்கு தான் மரியாதை. நீங்களும் அங்கே போய் தான் உட்காந்துருக்கீங்க. ஒரு குரூப்லாம் இருக்கு, சும்மா தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுறதுனா உடனே போயிடுறது. என்னன்னு கூட கேவரிக்கிறது இல்லை. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ உங்களுடைய மென்டாலிட்டியே வசனத்தை கேட்கறதுக்கு பதிலாக என்னவாயிருச்சு, வேற மாதிரி போக தொடங்குது. அதனால தயவு செய்து இந்த சத்தியம் பேசுற இடத்துக்கு போங்க. வசன பஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. ஆன்லைன்ல பேசுறாங்க, அவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு. ஒரு சபைக்கு போய் ஒரு போதகர் கீழே படிங்க போதும். இந்த அளப்புண்டு தெரியாதீங்க. இப்போ நிறைய பேர் அங்க போய் அதை படிக்கிறேன், இங்க போய் இதை படிக்கிறேன்னு போய் உபதேசத்தை விட்டு வெளியே போய் காணாமல் போயிடுறாரு. அதைத்தான் வசன பஞ்ச காலம். இன்னைக்கு தயவு செய்து ஏமாறாது இருங்கள்.